ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு கோட் மில். ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஊப் சீரிஸில் கன்ஸ்ட்ரக்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம போன வீடியோவில் வந்து கிளாஸ்னா என்னன்னு ஆப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். பிகாஸ் எந்த ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வந்து போன வீடியோஸோட கண்டினியூஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எதுவுமே புரியாது. ஸோ எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஆர்டராக பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம கான்செப்ட்ஸ்க்குள்ள என்டர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற டவுட் எல்லாத்துக்கும் இருக்கும். ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்து தியரட்டிக்கலாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லிடுறேன். அண்ட் தென் வந்து அதை ப்ராக்டிக்கலாக நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுறேன். அதாவது நான் ப்ரோக்ராமில் போட்டு காட்டுறேன். சரியா? கன்ஸ்ட்ரக்டர்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்துட்டு நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு வீடு கட்ட போறாருன்னா அந்த வீடு தான் வந்து ஆப்ஜெக்ட். அவர் வந்து அந்த வீட்டுக்கான ஒரு ப்ரோட்டோடைப் வச்சிருப்பார், அதாவது ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருப்பார். அதுதான் வந்து கிளாஸ்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு இதை பற்றின ஹோல் பிக்சர் கிடைச்சிடும். சரியா? இப்போ அந்த ப்ளூ பிரிண்ட்டை பார்த்து அந்த ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா கொத்தனார் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இந்த இடத்துல வந்து இந்த கொத்தனார் தான் வந்து கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு வீடு வந்து கட்ட போறேன். இப்போ எனக்கு இந்த வீடு வந்து மொத்தமா ரெடி ஆனதுக்கு அப்புறம் நீங்க பெயிண்ட் அடிக்கலாம். இல்ல வந்துட்டு எனக்கு ஒரு ரூம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அதை நீங்க பெயிண்ட் அடிச்சுட்டு அதை ஃபுல்லா வந்து நீங்க அந்த ரூமுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு அந்த வந்து நெக்ஸ்ட் போர்ஷன் வந்து கட்ட ஆரம்பிக்கலாம். அதாவது இந்த ப்ளூ பிரிண்ட்ல இப்போ இதுதான் வந்து ப்ளூ பிரிண்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ளூ பிரிண்ட்ல வந்து எனக்கு 4 ரூம் இருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து வரைஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த ரூமை கட்டி முடிச்சுட்டு இந்த ரூமுக்கு தேவையான எல்லா டெக்கரேஷன், அதாவது இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் ரூம் ஸ்டார்ட் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம், அதாவது இன்ஜினியரோட விருப்பம். சாரி, அந்த வீடு கட்டுறவங்களோட விருப்பம். அதுக்கேற்ற மாதிரி வந்து எனக்கு கொத்தனார் வந்து வேலை செய்வாரு. இல்ல எனக்கு வந்துட்டு இந்த வீடு வந்து எனக்கு மொத்தமா கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பெயிண்ட் அடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து நான் இன்டீரியர் ஒர்க்லாம் அதுக்கப்புறம் பண்ணிக்கிறேன், அது வந்து உங்களோட விருப்பம். ஸோ நீங்க எப்படி வந்து இந்த வீட்டை வந்து கட்ட விரும்புறீங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து எனக்கு வேலை செஞ்சு கொடுப்பாரு. இதுதானே வந்து அவரோட வேலை. ஸோ இந்த ப்ளூ பிரிண்டை ரெடி பண்றது வேலை இன்ஜினியரோட வேலை. இதை விட்டுருங்க. எனக்கு அந்த வீடு தான் வந்து ஆப்ஜெக்ட், அந்த ப்ளூ பிரிண்ட் தான் வந்து கிளாஸ். சோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து என்ன பண்றாரு, இதுதான் இந்த இடத்துல கேள்வி. சோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து பில்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் இருக்குல்ல, அதை பண்றவர் யாரு, இந்த கன்ஸ்ட்ரக்டர். சோ இவர் தான் வந்து, அதாவது கொத்தனார், இவர் தான் வந்து எனக்கு இந்த வீட்டை வந்து நீங்க எப்படி கட்டணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட்டி கொடுப்பாரு. சோ இதே தான் வந்து எனக்கு ப்ரோக்ராம்லயும் வந்து கன்ஸ்ட்ரக்டர் பண்ணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம்ல போட்டு காட்டுறேன் பாருங்க, ஈஸியா புரியும் பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் சம்திங் பர்சன் வச்சுக்கலாம். நம்ம கிளாஸ் பர்சன், எனக்கு பர்சனோட நேம் இருக்கு. இப்போ இந்த நேமை வந்து நான் சும்மா நன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல இப்போ இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன் நான். ஸோ பர்சன் 1 வச்சுக்கலாம். நம்ம ஈக்குவல் டு பர்சன் ஆஃப் ஆப்ஜெக்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த பர்சன் 1ஓட நேமை வந்து நான் செட் பண்ணுறேன். ஈக்குவல் டு சம்திங் அகில்னு வச்சுக்கிறேன். சரியா? இப்போ ஆப்ஜெக்ட் வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம என்னென்ன வந்து அடிஷனல் ஒர்க் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம தனித்தனியாக அந்த ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். அதாவது நேம் வந்து செட் பண்ணுறது, மேபி வந்து என்ன 2 வேரியபிள்ஸ் இருந்தால் அதுக்கு வந்து வேல்யூ செட் பண்ணுறது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட்டை ரெடி பண்ணிட்டு அந்த வந்து நான் அதுக்கான வேல்யூஸை செட் பண்ணுறேன். அதாவது பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ஒர்க் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து எனக்கு வீடு, அதாவது இதுதான் வந்து ஆப்ஜெக்ட். இது வந்து ஆப்ஜெக்டோட நேம். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா எனக்கு பில்டிங்ஸ்னா வந்து நிறைய பில்டிங் இருக்கு, அபார்ட்மெண்ட் இருக்கு, வீடு இருக்கு, இல்ல கம்பெனி இருக்கு, இல்ல ஃபேக்டரி இருக்கு, நிறைய இருக்கு எனக்கு. ஸோ அதுல வந்துட்டு எனக்கு நான் வந்து ஒரு ஹவுஸ், அதாவது ஹவுஸ்ங்கிற ஒரு பேர் உள்ள ஒரு பில்டிங் வந்து நான் கிரியேட் பண்ணிருக்கேன். சோ இதுதான் வந்து ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்டோட நேம் வந்து ஹவுஸ். சரியா? பர்சன் வச்சிருக்கேன். இந்த பர்சன் 1 னு சொல்லி வச்சிருக்கேன். சோ இதுக்கு நீங்க பெயிண்ட் அடிக்க போறீங்க. சோ பெயிண்ட் அடிக்கிறதுனா ஏதாவது ஒரு அடிஷனல் ஒர்க் பண்ண போறீங்க. சோ அதுதான் வந்து எனக்கு இந்த நேம் வந்து செட் பண்றது. ஓகே, இப்போ எனக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து ரெடி பண்ணனும். அதாவது இந்த பர்சன் கிளாஸ் யூஸ் பண்ணி நான் இன்னொரு ஆப்ஜெக்ட் ரெடி பண்ண போறேன், அதை கிரியேட் பண்ண போறேன். பர்சன் 2 ஈக்குவல் டு மறுபடியும் அதே பர்சன் போட்டு இது பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பர்சனோட நேம் வந்து, அதாவது இந்த வீட்டோட நேம் வந்து பர்சன் 2 னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ பர்சன் 2 டாட் நேம் வந்து எனக்கு சம்திங் அஸ்வின் சொல்லி வச்சுக்கிறேன் நான். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு நான் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது எனக்கு இந்த நேம் வந்து நான் காமனாக செட் பண்ண போகிறேன். அதாவது எந்த ஒரு வீடு இடத்துல நான் கண்டிப்பாக பெயிண்ட் அடிக்க போகிறேன். ஸோ அந்த பெயிண்ட் அடிக்கிற வேலை, அதாவது எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது எனக்கு ரெடிலி அவைலபிளாக இருக்கணும். அதாவது இப்போ எனக்கு அந்த வீடு ரெடி ஆனதுக்கு அப்புறமே வந்து எனக்கு பெயிண்ட் ஒர்க்லாம் வந்து இருக்கக்கூடாது. ஆல்ரெடி வந்து எனக்கு பெயிண்ட்லாம் வந்து வீடு கட்டுறப்பே அடிச்சிருக்கணும், வீடு கட்டவே அடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த வேலையை பார்த்து கொடுக்கறதா வந்து எனக்கு கன்ஸ்ட்ரக்டர். இப்போ நான் இந்த வேலையை வந்து நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல வந்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் வந்து நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதுலாம் அந்த ஆப்ஜெக்டான நேம் வச்சு டாட் அதோட ப்ராப்பர்ட்டி நேம், அதாவது இந்த நேம் அந்த நேம் வந்து செட் பண்றோம். இது வந்து எனக்கு ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் இந்த மாதிரி வந்து நான் டாட் நேம் வச்சு அந்த டாட் ப்ராப்பர்ட்டி வச்சு அந்த வேல்யூ வந்து செட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து உங்களுக்கு கஷ்டமான வேலை தானே. அதாவது கஷ்டமான வேலைங்கிற மீன்ஸ் ஒரே வேலையை திரும்ப பண்ண வைக்குது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்றது தான். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ரெடி பண்றப்பே, கிரியேட் பண்றப்பே எனக்கு ஒரு சில விஷயங்கள் எனக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றப்பே தேவைப்படுது. அதுக்கப்புறம் அதை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து அந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க இந்த கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணலாம். சரியா? சோ கன்ஸ்ட்ரக்டர் எப்படி டிக்ளேர் பண்றதுனா ஜஸ்ட் வந்துட்டு அது ஒரு மெத்தட் மாதிரி தான். இப்போ நான் இந்த இடத்துல வந்து இந்த கிளாஸ்க்குள்ளே போடுறேன். diff _ init. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிஷியலைசேஷன் இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து இனிட்னு சொல்லி வச்சிருக்காங்க. சரியா? இப்போ _ init மறுபடியும் ஒரு 2 அண்டர்ஸ்கோர் போட்டுட்டு ஒரு ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். இந்த இடத்துல வந்து எனக்கு ப்ரீ டிஃபைன்டா ஒரு காட்டுது பாத்தீங்களா? நான் என்டர் பிரஸ் பண்றேன், அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர்.
இந்த செல்ஃப் கீவேர்டு எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லியிருப்பேன். நீங்க இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து எந்த ஆப்ஜெக்ட்டுக்காக யூஸ் பண்றீங்களோ அந்த ஆப்ஜெக்ட்டை வந்து இது மென்ஷன் பண்ணுது. இந்த செல்ஃப்ங்கிற கீவேர்ட் அதாவது இந்த கிளாஸோட கரண்ட் இன்ஸ்டன்ஸை வந்து எனக்கு ரெஃபர் பண்ணுது, அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் எனக்கு என்ன பண்ணணும், நேமுக்கு ஒரு வேல்யூ வந்து செட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல என்ன போறேன், செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு இங்கே ஒரு நேம் போட்டுக்கிறேன். இந்த நேமை நான் என்ன பண்ண போறேன், இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள ஒரு பேராமீட்டரா பாஸ் பண்ணிக்க போறேன். ஸோ இப்படி பண்ணிட்டேன். எனக்கு நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற இடத்துல இந்த கன்ஸ்ட்ரக்டரில் நீங்கள் என்னென்ன பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோ அது எல்லாத்தையும் வந்துட்டு அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்பையும் நீ பாஸ் பண்ணணும். அதாவது இந்த இடத்துல வந்துட்டு அந்த பர்சன் ஆஃப்னு சொல்லி போட்டிருக்கேன்ல, இந்த பர்சன் ஆஃப்ங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்டராக ஒர்க் ஆகும். இந்த இடத்துல சரியா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து நீங்கள் இந்த கிளாஸ்க்குள்ள இன்ஸ்லீஸ் பண்ணியிருந்தா அந்த கன்ஸ்ட்ரக்டரோட பேராமீட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்ப நீங்கள் பாஸ் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணலைன்னா எனக்கு எரர் வரும். அது இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிட்டு சும்மா ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல வருதா, init missing on required positional argument name. நான் இந்த இடத்துல வந்து இந்த initங்கிற ஃபங்க்ஷன் இந்த மெத்தட் வந்து நான் எங்கேயும் காலும் பண்ணல, எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் வந்து நான் சும்மா ரன் பண்ணவே எரர் வருது. ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சின்டாக்ஸ் இருக்குல்ல, இது வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்டர் ஆக்ட் ஆகும் எனக்கு. ஸோ நீங்கள் கன்ஸ்ட்ரக்டர் வந்து எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ஆப்ஜெக்ட்டை வந்து கிரியேட் பண்ணணும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் வந்து ஒரு வீடு வந்து கட்ட போறீங்க. இப்போ அந்த வீடு கட்டுறப்ப வந்து இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர், இதுதான் இவர் தான் வந்து கொத்தனார், இந்த வீட்டை வந்து கட்டி கொடுக்குறவர். இப்போ இந்த கட்டி கொடுக்குற வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு ரூமா கட் பண்ணுறப்பே, அதாவது ஒவ்வொரு ரூமா நீங்கள் பில்ட் பண்ணுறப்பே வந்து எனக்கு பெயிண்ட் அடிக்கணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்போ வந்து எனக்கு பெயிண்ட்டை வந்து நீங்கள் முதலே கொடுத்தா தானே வந்து நீங்கள் ஒவ்வொரு ரூமா நீங்கள் கட்டும்போது அவர் வந்து பெயிண்ட் அடிக்க முடியும். பெயிண்டே நீங்கள் கொடுக்காம நீங்கள் எனக்கு ஒவ்வொரு ரூம் கட்டும்போது பெயிண்ட் அடிக்கணும்னு சொன்னால் எப்படி வந்து அவர் பெயிண்ட் அடிக்க முடியும்? ஸோ அதுதான் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு வீட்டை கட்டுறீங்க, கட்டுறப்பே வந்துட்டு பெயிண்ட் அடிங்கன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. பெயிண்ட் அடிக்க சொல்லி நீங்க ஆல்ரெடி வந்து கொத்தனார்ட்ட சொல்லிட்டீங்க. ஆனா வந்து நீங்க பெயிண்ட் வந்து அவர் கொடுக்காம இருக்கீங்க. அப்ப என்ன பண்ணுவாரு, அவர் வந்து உங்க மேல ஒரு குறை சொல்லுவார்ல, நீங்க பெயிண்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ அதைத்தான் வந்து இது இங்க பண்ணுது. சரியா, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நீங்க எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்டருமே நீங்க போடலைன்னா அது என்ன பண்ணுன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் எடுத்துக்கும். அதாவது இந்த மாதிரி எடுத்துக்கும். இதுதான் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். இது வந்து நீங்க கண்டிப்பா வந்து உங்க ப்ரோக்ராம்ல மென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. இது வந்துட்டு நீங்க எந்த ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணாலும் இந்த 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 ஒரு சின்ன 2 லைன் ஆஃப் சின்டாக்ஸ் இருக்குல்ல, அதாவது 2 லைன் ஆஃப் கோட் இருக்குல்ல, இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து இனிஷியலைஸ் பண்றது, இது வந்துட்டு நார்மலா வந்து எல்லா கிளாஸ்லயும் வந்து அது டிஃபால்ட்டை இனிஷியலைஸ் பண்ணிக்கும். நீங்க வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் இது ரிமூவ் பண்ணிட்டாலும் எனக்கு இது கிரியேட் பண்ண முடியும். நான் சும்மா ரன் பண்ண எனக்கு இது கிரியேட் ஆகுது. சும்மா எந்த எரரும் வரல. இப்போ ஒருவேளை வந்துட்டு நான் அதை வச்சு அதை அப்படியே நான் அப்படியே இருந்து அப்படியே விட்டுறேன். இப்போ நான் ரன் பண்ணுறதே இப்போ எனக்கு எரர் வருதா? இந்த எரர் வரல. சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் ஒரு கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து கண்டிப்பாக தேவை. எனக்கு கொத்தனார் இல்லாமல் ஒரு வீடு கட்ட முடியுமா? யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக பண்ண முடியாது. சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ வந்து கொத்தனார் வந்து கண்டிப்பாக தேவைன்னு சொல்லிட்டேன். இப்போ அந்த கொத்தனார் வந்துட்டு என்ன வேலை செய்ய போறாருங்கிறது வந்து இன்ஜினியர் வந்து முடிவு பண்ணிப்பாரு. அவர் தான் வந்து அந்த வீட்டுக்கான டிசைன்லாம் பண்ணி கொடுப்பாரு. பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி வேலை செய்ப்பா அப்படின்னு சொல்லி கொத்தனார்ட்ட சொல்லிடுவாரு. ஒரு வேலை நீங்கள் வந்துட்டு அந்த வீடு கட்டும்போது எனக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலை இருக்கு, அதாவது சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்லாம் வந்து எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு, அதாவது இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலை, வேற ஏதாவது இந்த ஒயரிங் பண்றதுக்கு எனக்கு இந்த மாதிரி இருந்தால் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன அலைன்மெண்ட்லாம் வந்து வீட்டில் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்க டேரக்டா போய் இன்ஜினியர்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் வந்து வீடு கட்டுறப்ப வந்து நீங்க வந்து சும்மா ஒரு வீட்டை பார்க்குறப்ப வந்து நீங்க கொத்தனார்ட்ட போய் சொல்லுவீங்களா, இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்பா, ஸோ இதை மட்டும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா அவர் எனக்கு பண்ணி கொடுத்துருவாரு. அப்படி ஒரு வேலை உங்களுக்கு என்ன மாடிஃபிகேஷனுமே தேவைப்படல, எனக்கு ஒரு வீடு கட்டும்போது எந்த ஒரு சேஞ்சுமே தேவையில்லை, நான் இன்ஜினியர்ட்ட எப்படி சொல்றேன்னா எனக்கு அந்த மாதிரி அவர் கட்டி கொடுத்தனா போதும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கொத்தனார் எதுக்கு யூஸ் பண்ண போறீங்க? கொத்தனாருக்கும் இன்ஜினியருக்கும் கான்டாக்ட் இருக்கும். உங்களுக்கும் கொத்தனாருக்கு ஏதாவது கான்டாக்ட் இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. சோ அதுதான் இந்த இடத்துல நீங்க எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்டருமே கொடுக்கலனா, எந்த ஒரு கொத்தனாருமே இல்லைன்னா, அது பேக் எண்ட்ல இன்ஜினியர் வந்து தானா ஒரு கொத்தனார், அதாவது அவரே வந்து ஒரு கொத்தனார் ரெடி பண்ணி தான் வீடு கட்ட வைப்பாரு. சோ இந்த இடத்துல வந்து நீங்க போய் கொத்தனார் வந்து அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. சோ அதான் வந்து இந்த கிளாஸ் பண்ணிக்கும். இந்த இடத்துல வந்து நீங்க கன்ஸ்ட்ரக்டர் கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஓகேவா? இது கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை வந்துட்டு எனக்கு கொத்தனார்ட்ட வந்து ஒரு சில விஷயம் வந்து சொல்லணும்னு சொல்லி தோணுது. சோ இந்த இடத்துல வந்து நீங்க டெஃப்னு போட்டு அந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். சரியா, இந்த இடத்துல வந்து நீங்க பாஸ் தான் கண்டிப்பா போடணுமா அவசியம் இல்லை. இப்போ இந்த இடத்துல வந்து பிரிண்ட்னு போட்டுட்டு கன்ஸ்ட்ரக்டர் இஸ் இன்வோக்டுன்னு சொல்லி போட்டுக்கிறேன். அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம வீடு கட்டுறவங்களுக்கும் கொத்தனாருக்கும் இடையில ஒரு கான்டாக்ட் கிரியேட் ஆகுது. சரியா, ஒரு ரிலேஷன் பில்ட் ஆகுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை ரன் பண்றேன் பாருங்க. கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இன்வோக்டுன்னு சொல்லி வருதா? ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்துட்டு இன்ஜினியர் பார்த்த கொத்தனார் கூட நீங்க ஏதோ ஒரு கான்டாக்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க. சரியா, அதாவது ஏதோ ஒன்று போய் பேசியிருக்கீங்க. நீங்க வந்துட்டு ஏதோ ஒரு அடிஷனல் வேலை அவருக்கு சொல்லியிருக்கீங்க. அதை தான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் பண்ணுது. சரியா, அதுக்காக தான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்றோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்டர் எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் பெயிண்ட் அடிக்கிற வேலை வந்துச்சுல, இப்போ அந்த வேலைக்கு போவோம். நம்ம இதை விட்டுருவோம். இந்த இடத்துல கம்மா போட்டு நம்ம நேம், எனக்கு இந்த நேம்ங்கிறது வந்து பெயிண்ட் அடிக்கிற வேலை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு நேம். இப்போ நான் இதை ரன் பண்ண எனக்கு என்ன ஒரு எரர் வரும் கண்டிப்பா. ஏன்னா வந்துட்டு கொத்தனார்கிட்ட பெயிண்ட் அடிக்க சொல்லியிருக்கீங்க, பட் பெயிண்ட்டை கொடுக்கல. ஸோ அதனால எரர் வருது. அப்போ நான் என்ன பண்றேன், இப்போ நான் பெயிண்ட் எங்கே நான் அவர்கிட்ட கொடுக்குறேன். பெயிண்ட் என்ன, இந்த இடத்துல வந்து நேமுங்கிறதா பெயிண்ட். இப்போ நேமை வந்து இந்த இடத்துல பாஸ் பண்றேன், அக்கீலுங்கிற நேமை. இப்போ பாஸ் பண்ணிட்டு நான் இப்போ ரன் பண்றேன். எனக்கு எதாவது எரர் வருதா? எந்த எரரும் வரல. ஏன்னா வந்துட்டு கொத்தனார்கிட்ட பெயிண்ட் அடிக்க சொல்லிட்டேன், பெயிண்டே கொடுத்துட்டேன். ஸோ அவர் எனக்கு எந்த எரரும் இல்லாமல் அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நீங்க என்ன கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் பார்க்கணும்னு சொல்லி தோணுது. ஸோ என்ன பண்றீங்க, பிரிண்ட் அந்த வீட்டோட நேம்
பர்சன் டாட் பர்சன் 1 டாட் அந்த நேம், அதாவது பெயிண்ட் என்ன கலர் பெயிண்ட் அடிச்சிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நான் ரன் பண்ணுறது இப்போ அகில்னு சொல்லி கரெக்டாக வருதா? ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுவார், வீடு கட்டுறப்பே வந்து பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருவார். ஸோ வந்துட்டு நீங்கள் வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வீடு கட்டுற வேலை இதுதான். வீடு கட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த வீட்டோட பெயிண்ட்டை பார்க்குறோம், நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம் வீட்டோட பெயிண்ட் என்ன கலர் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ எனக்கு அகில்னு சொல்லி கரெக்டாக வருதா? ஸோ நேம் தான் வந்து இந்த இடத்துல பெயிண்ட். ஸோ அதே மாதிரி நான் சொல்லியிருக்கேன், இந்த நேம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இனிஷியலைஸ் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு. பைத்தான் வந்து டைனமிக்கலி டைப் லாங்குவேஜ். ஸோ வந்துட்டு நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து செட் பண்ண முடியும். நீங்கள் அந்த கிளாஸ்க்குள்ள நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல ரிமூவ் பண்ணிட்டாலும் எனக்கு ஒர்க் ஆகும். நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ எனக்கு வருது அவுட்புட். இந்த இடத்துல வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து இதுதான் செல்ஃப்ங்கிறத ஆப்ஜெக்ட்னு சொல்லியிருக்கேன். ஸோ செல்ஃப் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து இந்த நேம்ங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி எனக்கு கிரியேட் ஆயிருக்கும். சரியா? நம்ம இதுக்கு முன்னாடி இங்கே மேலே நேம்னு சொல்லி போட்டோம்ல, எனக்கு இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டியாக ஒர்க் ஆகும். ஸோ ஸ்டாட்டிக் நான் சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் வந்துட்டு இதை நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க. அதாவது எனக்கு எந்த ப்ராப்பர்ட்டியுமே முதல்ல இனிஷியலைஸ் பண்ணாமே எனக்கு டேரெக்டாக வந்து அந்த ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணி எனக்கு ப்ராப்பர்ட்டி இனிஷியலைஸ் பண்ண முடியும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பர்சன் 2 கிரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து அகிலுக்கு பதிலாக அஸ்வின் சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் பர்சன் 2ஓட நேமை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் பாருங்க. சாரி, இங்கே வந்து பர்சன் 2 மாற்றல இங்கே. ஓகே, இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அகில் கரெக்டாக வருது, அஸ்வின் கரெக்டாக வருதா? நம்ம போனதில் என்ன பண்ணியிருந்தோம், கன்ஸ்ட்ரக்டர் இல்லாதனால ஜஸ்ட் வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் நம்மளோட நேம் இதை ஒவ்வொரு வாட்டியும் வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. இந்த இடத்துல வந்து நம்ம இப்படி போட்டுருந்தோம்ல, அதாவது பர்சன் 1 டாட் நேம் ஈக்குவல் டு அகில்னு போட்டுட்டு இருந்தோம் இப்படி. ஸோ இது ஒவ்வொரு வாட்டி வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடிஷனலாக வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம மொத்தமாக பெயிண்ட் அடிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம சிம்பிளாக வந்துட்டு வீடு கட்டுறப்பே வந்து பெயிண்ட் கொடுத்துட்டு அவர் பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருவார். அவ்வளோதான், வேலை முடிஞ்சதில்ல. ஸோ அதான் வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்டர் பண்ணுது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் இருக்குல்ல, இந்த கன்ஸ்ட்ரக்டரில் வந்து நீங்கள் எதுவுமே பாஸ் பண்ணாமல், இந்த இடத்துல வந்து எதுவுமே பாஸ் பண்ணாமல் சும்மா விட்டிங்கன்னா, இப்போ நான் இந்த இடத்துல போட்டுருந்தேன்ல பிரிண்ட்னு போட்டு, சாரி இருங்க, பிரிண்ட் நான் சொல்லி போட்டுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து எந்த ஒரு பேராமீட்டருமே பாஸ் பண்ணல. இந்த செல்ஃப்ங்கிறத விட்டுருங்க. இந்த செல்ஃப்ங்கிறத வந்து நம்ம எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்றோமோ அந்த ஆப்ஜெக்ட்டை வந்து இது ரெஃபர் பண்ணுது. இந்த செல்ஃப்ங்கிற கீவேர்டு கண்டிப்பா வந்து கிளாஸ்ல இருக்கக்கூடிய எல்லா மெத்தடுக்கும் இருக்கணும் கண்டிப்பா. அன்லெஸ் அது ஸ்டாட்டிக் மெத்தடா இருக்க வரைக்கும் எனக்கு கண்டிப்பா இருக்கணும். ஸ்டாட்டிக் மெத்தட் சொல்லி நெக்ஸ்ட் வீடியோல கவர் பண்றேன். ஜஸ்ட் வந்துட்டு இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த செல்ஃப் கீவேர்டு வந்து கண்டிப்பா இருக்கணும். இது வந்து எனக்கு ஒரு பேராமீட்டரா கன்சிடர் பண்ணிக்காது. அந்த மெத்தட் வந்து ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படிங்கிற ரெஃபர் பண்றதுக்காக அந்த கீவேர்டு இருக்கு. சரியா? அதை நீங்க விட்டுருங்க, இப்போதைக்கு இக்னோர் பண்ணிருங்க. இந்த செல்ஃப் கீவேர்டு வந்து ஜஸ்ட் அந்த ஆப்ஜெக்ட்டை வந்து நம்ம ரெஃபர் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். இந்த செல்ஃப் கீவேர்டுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது ஒரு வேல்யூ, அதாவது ஒரு பேராமீட்டரை பாஸ் பண்ணீங்கன்னா வந்து அதுதான் வந்து ஆக்சுவல் பேராமீட்டர். சரியா? இந்த இடத்துல வந்து நேம்னு சொல்லி போட்டுருந்தேன்ல, இந்த மாதிரி நீங்க நிறைய போட்டே போகலாம். ஏஜ் போட்டு போகலாம், இல்ல ஃபோன் நம்பர் போடலாம், எது வேணா நீங்க போட்டுக்கலாம், உங்களோட விருப்பம். ஆனா வந்துட்டு இது போட்டால் கண்டிப்பாக எல்லாத்தையும் நீங்கள் பாஸ் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பெயிண்ட் அடிக்கிற வேலை, இது வந்து பெயிண்ட் அடிக்கிற வேலை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நேம்ங்கிறது வந்து, ஏஜ் வந்து எனக்கு ஒயரிங் பண்ணுற வேலை, இந்த ஃபோன் நம்பர் வந்துட்டு ஏதாச்சும் டெக்கரேட் பண்ணுற வேலை, அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த கன்ஸ்ட்ரக்டர் சொல்கிறீங்கன்னா, அந்த கொத்தனார்ட்ட சொல்கிறீங்கன்னா அதுக்கு தேவையான பொருளை வந்து நீங்கள் கொடுக்கணும் அவர்கிட்ட. நீங்கள் ஒயரிங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒயரிங் ஜாமானம்னா எதுவுமே கொடுக்காம நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னால் அவர் பண்ண மாட்டார். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேங்க. எனக்கு ஒரே ஒரு பர்சன் மட்டும் இருந்துட்டு போகுது. இங்கே பர்சன் 1ன்னு சொல்லி போட்டுக்கிறேன். இப்போ நான் பர்சன் 1ஓட நேம் வந்து நான் ரன் பண்ணி பாடுறேன். இப்போ பாருங்க, எனக்கு எரர் வருதா? மிஸ்ஸிங் 2 ரெக்வயர்டு பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் சொல்லி காட்டுதா? ஏன்னா வந்துட்டு நீங்க 3 வேலை சொல்லியிருக்கீங்க, ஆனா ஒரு வேலைக்கு தேவையான பொருளை மட்டும் தான் அவர் கொடுத்துருக்கீங்க. மீதி 2 வேலைக்கான பொருளை வந்து நீங்க கொடுக்கல. ஸோ அவர் வந்து அவர்கிட்ட உங்கள்கிட்ட சொல்றாரு, எனக்கு இந்த 2 வேலைக்கான தேவையான பொருள் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. அதுதான் வந்து இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டர் பண்ணுது. சரியா? இப்போ ஒரு வேலை வந்துட்டு நீங்க அவர்கிட்ட சொல்றீங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு நான் பெயிண்ட் கொடுத்தா நீங்க பெயிண்ட் அடிங்க, இல்லைன்னா வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம்னா, இந்த டிஃபால்ட் வேல்யூ இங்க ஈக்குவல் டு நன்னு சொல்லி போட்டுறேன் நான். இப்போ இதை இப்போதைக்கு 2 எடுத்துறேன், நான் ரிமூவ் பண்ணிடுறேங்க. இது மட்டும் இருக்கட்டும். இப்போ நான் பாஸ் பண்றேன், இப்போ ரன் பண்றேன் பாருங்க. இருங்க, சாரி, இங்கே நேம் வந்து நான் இது செட் பண்ணல. இருங்க, டாட் நேம் ஈக்குவல் டு நேம். இப்போ ரன் பண்ணுறேன். இருங்க, இப்போ எனக்கு அகில் வந்து கரெக்டாக வருது. இந்த இடத்துல வந்துட்டு கொத்தனார்ட்ட பெயிண்ட் அடிக்க சொல்லியிருக்கேன், அதே மாதிரி பெயிண்ட் நான் கொடுத்துட்டேன். அதனால் அவர் கரெக்டாக அடிச்சு கொடுத்துட்டாரு. இப்போ நான் அந்த பெயிண்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக அடிச்சிருக்காருன்னு சொல்லி தெரியுது. இப்போ ஒரு வேலை நான் இந்த எடுத்துறேன், இந்த அகில எடுத்துட்டு நான் சும்மா பெயிண்ட் மட்டும் நான் அவர்கிட்ட அடிக்க சொல்லியிருக்கேன், ஆனால் வந்து பெயிண்ட் கொடுக்க நான் இப்போ ரன் பண்ணுறேன். சும்மா பாருங்க, எனக்கு எந்த இடமே வரல, நன்னுங்கிற ஒரு வேல்யூ வருது. ஏன் நன் வருது? ஏன்னா வந்துட்டு அவர் என்ன பெயிண்ட் அடிக்கல, எதுவுமே பண்ணல. அவர்கிட்ட பெயிண்ட் அடிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க, ஆனால் அவர்கிட்ட பெயிண்ட் அடிக்கன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் பெயிண்ட் கொடுக்கல. அவர் என்ன பண்றாரு, அவர்கிட்ட என்ன இருக்கோ, அவர்கிட்ட பெயிண்ட் இல்லைன்னா அவர் அடிக்க மாட்டார், அவ்வளவுதான். ஸோ அவர்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் பண்ணி வைப்பார். அவர்கிட்ட வந்து எதுவுமே இல்லை. ஸோ அதனால வந்து அவர் நன்னுங்கிற ஒரு வேல்யூ வந்து இதுக்கு செட் பண்ணி வைக்கிறாரு, அவ்வளவுதான். சரியா? ஸோ அவ்வளவுதான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டரோட வேலை. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஏஜ்னு மறுபடியும் போடுறேன். ஏஜ் போட்டு இந்த நன் போட்டுட்டா என்ன, இந்த அதாவது ஒரு டிஃபால்ட் வேல்யூ நீங்க ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணும்போது போட்டுட்டீங்க, என்ன பண்ணணும்னா, நீங்க ஏதாவது வேல்யூ பாஸ் பண்ணல, இந்த இடத்துல வந்து நான் பர்சனுக்குள்ள எதுவுமே பாஸ் பண்ணல. ஸோ எனக்கு இந்த இடத்துல வந்து எதுவுமே பாஸ் பண்ணலன்னா, நான் இங்க என்ன வேல்யூ நான் வந்து டிஃபால்ட்டா அசைன் பண்ணிருக்கணும், அந்த வேல்யூ சூஸ் பண்ணிக்கும், அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல வந்து செல்ஃப் டாட் ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ்னு போட்டுக்கிறேன். செல்ஃப் டாட் நம்பர் ஈக்குவல் டு செல்ஃப் டாட் நம்பர் ஈக்குவல் டு இங்க வந்து ஃபோன் பிஹெச்என் போட்டுக்கிறேன். இந்த பிஹெச்என் வந்து நான் இங்கே பாஸ் பண்ணிக்கிறேன். சரியா? பிஹெச்என் ஈக்குவல் டு நன்னு போட்டுக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இதையா இருங்க, இந்த இடத்துல வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம்.
ஏஜ், இந்த இடத்துல வந்து நம்பர், எல்லாத்தையும் ரன் பண்ணி பார்ப்போம். நம்ம எல்லாமே நன்னு வருதா? இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் பெயிண்ட்டை மட்டும் அவர் கொடுக்குறேன், அதாவது நேமை மட்டும் கொடுக்குறேன் அகில்ன்ட்டு. ஸோ அவர் என்ன பண்ணுவார், அப்போ எனக்கு பெயிண்ட் மட்டும் அடிச்சு கொடுத்துருவார். எனக்கு அகில் நேம் மட்டும் கரெக்டாக வருது, மீதி அதாவது இந்த ஒயரிங் வேலை டெக்கரேஷன் வேலையெல்லாம் அவர் பண்ணல, எதை கொடுத்தோமோ அவர் அதை மட்டும் அவர் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ ஒரு வேலை நான் இந்த இடத்துல வந்து அவருக்கு ஒயரிங் ஜாமானும் கொடுக்குறேன் 20. இப்போ இதை ரன் பண்ணுறேன் நான். இப்போ பாருங்க எனக்கு பெயிண்ட் அடிச்சிருக்காரு, அதே மாதிரி ஒயரிங்கும் பண்ணி கொடுத்துட்டாரு. ஆனால் வந்து டெக்கரேஷன் ஒர்க்கில் எதுவும் பண்ணல, ஏன்னா டெக்கரேஷன் ஒர்க் தேவையான பொருளை நான் கொடுக்கல அவருக்கு. நான் டெக்கரேஷன் ஒர்க்குக்கும் தேவையான பொருளை கொடுக்குறேன் அவருக்கு. ஸோ 1 2 3ன்னு கொடுக்குறேன் சும்மா. இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு எல்லாமே கரெக்டாக வருதா? ஸோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டரோட வேலை. எனக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி முடிக்கிறதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன வேலை பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து எனக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்பே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவைப்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். அதாவது அட் த டைம் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் ஏதாவது ஒர்க் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக தேவைப்படுது அப்படின்னா எனக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் ஆகும். இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டரோட யூஸ். இந்த இதை காட்டுது பாருங்க. நீங்கள் ஏதாவது ஒரு வேலை இங்கே வந்து நீங்கள் பெயிண்ட் கொடுத்துருக்கீங்க, அது எதுக்காக யூஸ் ஆகுது, நீங்க என்னவா பாஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி இங்கே காட்டுது பாருங்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஆர்டர் வந்து நான் மாற்றி கொடுக்குறேன், சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 20ங்கிறது வந்து நான் இங்கே ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன். அதாவது நான் வந்து இங்கே நேம், ஏஜ், ஃபோன் நம்பர் இந்த ஆர்டர்லாம் வந்து நாங்கள் பாஸ் பண்ணியிருக்கேன். பட் வந்து இங்கே பாஸ் பண்ணுறது வந்து 20, அதாவது ஒயரிங் ஒர்க்குக்கு தேவையான ஜாமானத்தை ஃபர்ஸ்ட் கொடுத்துட்றேன் அவருக்கு. இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்க. சாரி இருங்க. இப்போ பாருங்க எனக்கு நான் ஒயரிங் ஒர்க்குக்கு தேவையானதான் நான் அவர்கிட்ட கொடுக்குறேன். ஆனால் வந்து அவர் அதை வச்சுட்டு அவர் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காரு, அதாவது நேமுக்கு வந்து அதை போய் செட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இது தப்பு தானே? அதாவது நம்ம இங்கே எந்த ஆர்டரில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டரை கிரியேட் பண்ணுறோமோ அதே ஆர்டரில் இங்கே வேல்யூஸ் கொடுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ஆர்டர்ஸ் மாற்றி கொடுக்கணும்னு சொல்லி தேவைப்பட்டுச்சுன்னா இப்போ அந்த இடத்துல வந்து ஏஜ் ஈக்குவல் டு இப்படி கொடுக்கலாம். எனக்கு இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஏஜுங்கிறது வந்து இங்கே நம்ம இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம்ல பேராமீட்டர்ஸ், அந்த பேராமீட்டரில் அந்த நேமை வந்து இங்கே எடுத்துக்குது. இந்த ஏஜுக்கு தேவையான வேல்யூஸை போய் இதை செட் பண்ணுவேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்களேன் இதை. இப்போ பாருங்க நேம் இல்லை, எனக்கு பெயிண்ட் இல்லை, இந்த இடத்துல வந்து ஒயரிங் ஒர்க்கு தேவையான ஜாமானம் தான் இருக்குது, அதை தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதை மட்டும் அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. நான் ஒரு வேலை இதை எடுத்துட்டு நான் இது பண்ணேன்னா எனக்கு எது இந்த இடத்துல ஃபஸ்ட்டாக இருக்குது, நேமுங்க தானே ஃபஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு போய் இது செட் ஆகிடும். இப்போ ஒரு வேலை நீங்கள் லாஸ்ட்டுக்கு தேவையான வேல்யூ வந்து நீங்கள் பாஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு வேரியபிளோட நேம் கொடுத்து தான் கொடுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ கன்ஸ்ட்ரக்டரோட யூஸ் என்னன்னு சொல்லி இப்போ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இது எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் லேட்டர் வீடியோஸில் நான் நிறைய கவர் பண்ணுறேன். ஏன்னா வந்து மேக்ஸிமம் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறனாவே வந்து கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்டர் நமக்கு தேவைப்படும் நிறைய இடத்துல, சரியா? அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் ஒரு டாபிக் இருக்குது. கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இப்போ நான் இந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படியே நீங்கள் போட்டுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு வெறும் நான் நேம் மட்டும் எடுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து இதெல்லாம் எடுத்துடலாம் நம்ம, இருங்க. இங்கே வந்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம், இருங்க. இப்போ வந்து 2 கொத்தனார்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொத்தனார்கிட்ட வந்து எனக்கு 3 வேலை செய்யறதுக்கு தேவையான பொருளை வந்து கொடுத்து 3 வேலை செய்ய சொல்கிறீங்க. பட் இன்னொரு கொத்தனார்கிட்ட ஒரே ஒரு வேலைக்கு தேவையான பொருளை மட்டும் கொடுத்து அவர்கிட்ட பண்ண சொல்கிறீங்க. இந்த மல்டிபிள் கன்ஸ்ட்ரக்டர், அதாவது கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் கான்செப்ட் வந்து எனக்கு மற்ற ப்ரோக்ராமிங்கில் சப்போர்ட் பண்ணும், எனக்கு பைத்தானில் சப்போர்ட் பண்ணாதது, சரியா? நீங்கள் எந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து லாஸ்ட்டாக இனிஷியலைஸ் பண்ணுறீங்களோ அந்த கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் தான் அதை எடுத்துக்கும். சிம்பிளாக ரன் பண்ணி காட்டுற மாதிரி உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எந்த ஒரு வேல்யூமே பாஸ் பண்ணல, இங்கே நன்னுங்கிற வேல்யூ டிஃபால்ட் வேல்யூ எதுவுமே கொடுக்கல. இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் அது இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கான எரரை கொடுக்குதா இல்லை இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கான எரரை கொடுக்குதான்னு சொல்லி ரன் பண்ணால் தெரிஞ்சிடும் பாருங்க உங்களுக்கு. மிஸ்ஸிங் 1 ரெக்யூர்டு பொசிஷனல் ஆர்குமெண்ட், 1 தான் தேவைப்படுது, எனக்கு 3 தேவைப்படல. ஏன்னா வந்துட்டு எந்த கன்ஸ்ட்ரக்டர் நீங்கள் கடைசியாக இனிஷியலைஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் வந்து அது ஃபைனல் பண்ணிக்கும், மேலே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து அது இக்னோர் பண்ணிடும். ஸோ இதுக்கு பேர் வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் சொல்லுவாங்க. அதாவது கன்ஸ்ட்ரக்டர் வந்து எனக்கு சேம் தான், இனிட் தான் இருக்குது, பட் வந்து அதுக்கு பாஸ் பண்ணுற பேராமீட்டர்ஸ் இருக்குது பார்த்தியா, அதை வந்து நம்ம ஓவர்லோட் பண்ணுறோம். அதாவது வேறு பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறோம், வேறு பேராமீட்டர்ஸ் மீன்ஸ் நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோட் பண்ணுறது. அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்கு கொடுக்கக்கூடிய பேராமீட்டர்ஸோட கவுண்டை சேஞ்ச் பண்ணுறோம், இல்லை அதோட டைப்பை சேஞ்ச் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து பைத்தான் வந்து டைப் வந்து ஒர்க் ஆகாது. அதாவது நம்ம இன்டீஜர், ஸ்ட்ரிங்கு, ஃப்ளோட்லாம் சொல்கிறோம்ல, இதை வச்சு நம்ம ஜாவா, C# அந்த மாதிரி லாங்குவேஜில் யூஸ் பண்ணலாம், சரியா? கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங், அதாவது நீங்கள் இந்த நேமு ஏஜ் நீங்கள் மாற்றி போட்டு கூட இந்த இடத்துல நீங்கள் பாஸ் பண்ணலாம். பட் வந்து பைத்தானில் அப்படி பண்ண முடியாது, சரியா? இது ஒரு டிஸ்அட்வான்டேஜும் கூட. சிம்பிளாக சொல்லணும்னா பைத்தானில் வந்து ஊப்ஸ் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. பட் வந்துட்டு இதில் என்னென்ன நீங்கள் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். இது ஒரு அட்வான்டேஜ், பட் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பைத்தானில். இது வந்து நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோட்னு என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஓகே, நான் இந்த இடத்துல சிம்பிளாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இல்லைனா இருங்க, இந்த இடத்துல வந்துட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன் நான். சும்மா ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரே நம்ம வச்சுக்குவோம். இந்த இடத்துல வந்துட்டு பிரிண்ட் C2ன்னு வச்சுக்கிது, கன்ஸ்ட்ரக்டர் 2. இந்த இடத்துல வந்துட்டு பிரிண்ட் C1ன்னு சொல்லி போட்டுக்கிறேன். எது வந்து கால் ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும் ஈஸியாக. இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன் நான். எனக்கு C2 தான் வருது, C1 பிரிண்ட் ஆகலாம். ஆனால் ரெண்டுமே சேம் தான், எந்த சேஞ்சுமே பண்ணல. ரெண்டுக்குமே உள்ள பிரிண்ட் பண்ணிக்கூடிய வேல்யூஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு செகண்ட் ஒன் தான் வந்து ரன் ஆகுது, ஃபர்ஸ்ட் ஒன் ரன் ஆகலை. ஸோ இந்த பைத்தானில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு மெத்தட் ஆர் வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஓவர்லோட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா, எனக்கு அதாவது ஒரே மெத்தட் திரும்ப இன்னொரு வாட்டி நீங்கள் போட ட்ரை பண்ணிங்கன்னா செகண்டாக என்ன போட்டிருக்கீங்களோ அதுதான் வந்து எனக்கு ஒர்க் ஆகும், ஃபர்ஸ்ட் ஒன் ஒர்க் ஆகாது.
எனக்கு அதாவது டைனமிக்கா அதாவது ரன் டைம்ல வந்து அது ஓவர்லோட் பண்ணிரும். சரியா? சோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அந்த கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் கான்செப்ட் உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோட் வந்து எனக்கு பைத்தான்ல பண்ண முடியாது. அதாவது டைரக்டா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. வேற ஒரு டைப்ல வந்து பண்ண முடியும். அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல அதாவது அப்கமிங் வீடியோஸ்ல கவர் பண்றேன். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. கொஞ்சம் டிஃபிகல்ட் மீன்ஸ் கொஞ்சம் இந்த டாபிக் விட கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அவ்வளவுதான். அதை மட்டும் நான் லேட்டர் வீடியோஸ்ல கவர் பண்றேன். சரியா? சோ இந்த வீடியோல சொல்லி கொடுத்த கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, தென் கன்ஸ்ட்ரக்டரோட யூசேஜ் என்ன, அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டாபிக்ஸ்லாம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் போன வீடியோல கொடுத்த நான் ஒரு சின்ன டாஸ்க் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அதை கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா இப்போ என்ன பண்றீங்கன்னா அதை வந்து நீங்க கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. சரியா? அதாவது அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. அவ்வளவுதான். அதை அப்ளை பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமோட லைன்ஸ் வந்து கம்மியாகும். அதுல பண்ணக்கூடிய ஆபரேஷன்ஸ் எல்லாம் கம்மியாகும். அதாவது திரும்ப திரும்ப ஒரு வேலையை பண்ணக்கூடிய வேலை வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ அவ்வளோதான் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் தென் வந்து அதோட யூசேஜ் எல்லாமே. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். மறக்காம வந்து எல்லாத்தையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எப்பயுமே. அதே மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து உங்களுக்கே வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.